நாக்கு எதை பேசணும்னு எனக்கு கத்து கொடுத்திருக்கிறார். அதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு பேசுறது பூரா ரட்சிப்பு இல்லாத பேச்சுதான். ரட்சிப்புனா என்ன தெரியுமா? அதான் சொல்றது, கட்டுறது கையளவு கல்லாதது நிறைய இருக்குது, கேட்க வேண்டியது நிறைய இருக்குது, கத்துக்கணும் நிறைய. ஆவியானவரே கத்து கொடுங்க கத்து கொடுங்கன்னு. ஏன்னா ஒன்னு ரெண்டு எல்லாம் தெரிஞ்சு போட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நல்லா என்ன பண்ணக்கூடாது, சொல்லிடவே முடியாது. சொல்றாரு, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். உலகத்துல எப்படி இருக்குது? எல்லாத்தையுமே இருக்குது. அப்ப நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய நாவானது என்னுடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடும். கரைன்னா என்ன தெரியுமா? மரியாதை இல்லாம பண்ணிவிடும். மதிப்பை இழந்து விடுவாய் வாய் சரியில்லைன்னா. அது சொல்லுவாங்க, ஆள் இப்படி வளர்ந்துருக்குற, ஆனா என்ன வளரல? அறிவு வளர்ந்துருந்தானா உன் நாக்கு என்ன பண்ணிருக்காது, இதெல்லாம் பேசாது. அதனால சொன்னாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் நலமான கடவுளுடைய வார்த்தை எப்படி பேசுவீர்கள் பேசுவீர்கள் பேசுவீர்கள். விரியன் பாம்பு மாதிரியே இருக்கிறீங்களே, சாத்தான் மாதிரியே இருக்கீங்களே அப்படின்ற. அப்ப பேச்சு எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரை குறிச்சு பெருசா இருக்கணும், குடும்பத்தை குறிச்சு பெருசா இருக்கணும், பிள்ளைங்களை குறிச்சு, சபையை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு, இதெல்லாம் பெரிய வார்த்தைகளா இருக்கும்போதுதான் உங்களை தேவன் போய் சேர வேண்டிய இடத்திற்கு கட்டாயமா கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம போய் உச்சியில் நின்று என்னங்க பண்ண போறோம்? எங்க அப்பா சொல்லுவாரு, ஆடு மேய்க்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஆடு மேடெல்லாம் என்ன பண்ணான், பொண்டாட்டியவ இழுத்தடிச்சான் அப்படின்னு. என்னப்பான்னு கேட்டா, இந்த ஆடை ஓட்டிட்டு திரியிற மாதிரி மனைவியவும் ஓட்டிட்டு திரிய வேண்டியதான். அதான் சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும். கவனிங்க, ஒரு வார்த்தையில ஆயுள் சக்கரம்னா என்ன? வாழ்க்கையே அழிஞ்சிருக்கு. பார்த்திருக்கீங்களா? ஒண்ணு இல்ல, மனைவி புருஷனுக்கு இடையில சண்டை வந்துருது. கவனிங்க, முடிச்சிடறேன். கோபத்துல நீ எல்லாம் இருக்கிறத விட என்ன பண்ணி சாகு, நம்ம ஒரு பாசல தூக்கு போட்டு சாகு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த வார்த்தை பாருங்க, அவங்க இருதயத்துல போய் பல சிந்தனையெல்லாம் உண்டாக்கி, யார நம்பி இருந்தானோ அந்த மனைவியே நம்மளவ இப்படி சொல்லிட்டாங்க, அல்லது கணவனையே சொல்லிட்டாரு. நாம இனி வாழ்றதை விட டக்குன்னு போறாங்க, எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்க, இப்ப வாழ்க்கை என்ன பண்ணிருது, அழிஞ்சிருக்கு. அதான் சொல்றாரு, உன் ஆயுள் சக்கரத்தையே உன் நாக்கு என்ன பண்ணிடும், கொளுத்திரும், அழிச்சிரும்.